வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 30/12/2024. இன்று வாங்க முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சர்வ அமாவாசை. விரதம் இருக்கிறவங்க தாய் தந்தைக்கு விரதம் இருக்கலாம். அனுமன் ஜெயந்திங்க. அனுமனுடைய வழிபாடு இன்னைக்கு நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பிறகு மாலை 4 மணி 45 நிமிடத்திலிருந்து 5 மணி 45 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்திலிருந்து 10 மணி 15 நிமிடம் வரையும், பிறகு மாலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 8 மணி 30 நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரையும் ராகு காலம். குளிகை மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணி 29 நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4 மணி 43 நிமிடம் வரை சதுர்த்தசி, அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 18 நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பிறகு மூல நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4 மணி 43 நிமிடம் வரை சகுனி கரணம், அதன் பிறகு மாலை 4 மணி 53 நிமிடம் வரை சதுஷ்பாத கரணம், அதன் பிறகு நாகவ கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 12 மணி 18 நிமிடம் வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12 மணி 18 நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், உங்களை பாதிக்காது பொருட்கள் எதுவும் வாங்காமலும், மன வருத்தம் மன உளைச்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழலில் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. மாமூலாக என்னென்ன பணிகள் செய்திகளோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோசினா எல்லாமே டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்குறாங்க. மனதுக்கு இதமாகவும் சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நல்ல ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக 2025 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை இன்றே தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், அதில் மாற்றம் இருக்காது. அதுமாதிரி பணம் வர வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா பணம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இன்றைக்கி தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை மதித்து உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாக்குறுதியை காப்பாற்ற நீங்கள் கடைசி நேரத்தில் காப்பாற்றிடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான நாளுங்க இன்றைக்கி. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்பட வேண்டிய அற்புதமான நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக சில விஷயங்களில் தடைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டுங்க. பல விஷயம் நல்லா இருந்தாலும் சில விஷயத்தில் தடைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சிரத்தை எடுத்து தான் நீங்கள் செய்து முடிக்கணும். ஆனால் முயற்சி தக்க பலன் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகம் கிடைக்க கொஞ்சம் முயற்சி வேண்டுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று சோர்வு நிலை காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. உடல் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மாலை வரை, மதியம் வரை, மதியத்துக்கு பிறகு சரியாயிடுங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வேலை பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் சோர்வு காரணமாக நீங்கள் ஓய்வெடுக்கிறது பெஸ்ட்டுங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதங்கள் இன்று மாறிவிடும் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை செய்வேல. இந்த வேலையில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பெருத்த லாஸ் வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் விலை மதிப்புள்ள பொருள்களை கையாளும்போது அல்லது வங்கியில் பணம் எடுத்து வரும்போது கவனம் அவசியம் தேவை இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும். இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சாந்தமாக இருந்தீங்கன்னா நன்மையை தருங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சிதறாத காரியம் பதறாது என்பது போல், பதறாத காரியம் சிதறாது என்பது போல் இன்றைய நாள் கொஞ்சம் எடுத்தும் கவுத்துன்னு யாரையும் பேசாமல் சில விஷயங்களை உற்று நோக்கி செஞ்சுங்க. அதில் குறைகள் எதுவும் நடைபெறாமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்குவம் இன்னைக்கு அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை உங்களுக்கு ஒரு நிலையில் இல்லாமல் இன்றைக்கி மனமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் இன்றைக்கி மாறிடும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மனதிலே சிறு அமைதி கொஞ்சம் ஏற்படுறதுக்கு அருகில் உள்ள விநாயக பகவானை அருள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அருள் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால விநாயக வழிபாடு உகந்ததுங்க உங்களுக்கு. வெற்றிக்கும் வித்திடும் விநாயகர். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படும் இன்றைக்கி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுவீங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய சுகமான நாளுங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய செயல் சொல் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். அதனால் உங்களுக்கு மனதிற்கு ஒரு இனிய தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகள் தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள் உங்கள் மீது இருந்த விமர்சனம் மாறும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உடல் நிலையில் நல்ல தேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தவங்க இனி மருந்து மாத்திரை தேவைப்படாது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனநிலை உங்களுக்கு சரியாகிடும். அதனால் புதிய தெம்பு கிடைச்சது மாதிரி இருக்கும். சரிங்களா? விருட்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் சில பிரச்சனையில் முடிவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை மற்றவர்கிட்ட இருந்து இன்றைக்கி கிடைக்கும். அது நல்ல ஆலோசனையாக இருக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மற்றவர்களிடம் நீங்கள் உரையாடும்போது உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆமாங்க, நீங்கள் புகழுக்கு அடிமையாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பயணங்கள் காத்திருக்கு உங்களுக்கு. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு பயம், ஒரு பயந்த சுபாவம் இதெல்லாம் உங்கள்கிட்ட காணப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் இருப்பது திறமையடா என்பது போல் இன்றைய நாள் நீங்கள் தான் உங்களுடைய முயற்சியை திறமை ஸ்தானத்துக்கு மாற்ற வேண்டியது நீங்கள் தாங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பயநிலை மாறணும்னா துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் சில ஆன விஷயங்கள் வெற்றிக்கு கைக்கூடி வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரைய செலவு இன்றைக்கி அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா ஆபத்து இல்லாமல் போகலாம். சரிங்களா? கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பக்தி தேவைப்படும் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு குடும்ப குலதெய்வ வழிபாடு அல்லது உங்களது இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளியூர் செய்தி நல்லாயிருக்கும். வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சிறந்த நாளுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமை மற்றும் நிதானம் ரெண்டுமே உங்களுக்கு அவசியம் தேவைப்படுங்க. அதனால் இன்றைய நாள் யாரிடம் வம்பு தும்பு போகாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை இன்றைக்கி எளிதில் புரிஞ்சுப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா ஆதாயம் கிடைக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என உங்களிடம் கூறி தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.